ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு. நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். லாங் வீடியோ தான் போட முடியலன்னு புலம்பிட்டு இருப்பேன். பட் இப்போ கொஞ்சம் நாளா ஷார்ட்ஸே போட முடியல. அதை பத்தி புலம்பிட்டு இருக்கேன். ரீசெண்டா ஒரு 2-3 வீடியோல ஃபேமிலி ஃபெஸ்டிவலுக்காக ஊருக்கெல்லாம் போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன ஃபெஸ்டிவல், எதுக்காக போறோம், எங்க போறோம் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலேயே ஆகுதுங்க. இது வரைக்கும் எந்த ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனும் நான் ஷேர் பண்ணதே இல்லை. உண்மை என்னன்னா எந்த ஃபங்க்ஷனும் வந்தது கிடையாது. ஸோ நம்ம ஃபேமிலியில் ஆஃப்டர் லாங் டைம் வர ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபங்க்ஷனும் ரொம்ப தூரத்தில் இருக்குன்னு தான் சொல்லணும். என்னோட தம்பி குழந்தைக்கு காது குத்து ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம். அதுக்காக தான் நம்ம ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கோம். என்னோட தம்பியை நீங்கள் இந்த சொந்த வீட்டு கிரகப்பிரவேசம் வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அவன் தான் வந்து ஐயரா வந்து கிரகப்பிரவேசம் பண்ணி கொடுத்துருந்தான். இப்போ என்னோட தம்பி அண்ட் அவனோட ஒய்ஃபு குழந்தை எல்லாருமே இங்கே சென்னையில் தாங்க இருக்காங்க. நம்ம வீட்லேருந்து அவங்க வீட்டுக்கு போகணுன்னா ரொம்ப லாங்கு. ஸோ எப்பயாவது ஒரு தடவை தான் ரேராக போகிற மாதிரி இருக்கும். ஊர்ல ஏதாவது ஃபங்க்ஷன் இல்லை கோவிலில் ஏதாவது ஃபெஸ்டிவல் அப்படின்னா அவங்களும் வருவாங்க, நாங்களும் போவோம். அந்த டைம்ல மீட் பண்ணிக்கிறது தான். ஸோ இப்போ தம்பி குழந்தைய பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வீடியோ காலில் பேசுறதோட சரி. மே 18ஆம் தேதி திங்கக்கிழமை தாங்க ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்க. நாங்கள் இங்கேருந்து ஊருக்கு கிளம்புனது சாட்டர்டே ஈவினிங் போல தான் கிளம்பியிருந்தோம். ஆல்ரெடி மண்டே அண்ட் டியூஸ்டே லீவ் போடுற மாதிரி இருந்ததுங்க. திரும்ப சாட்டர்டே வேற லீவ் போட வேணான்ட்டு அவங்க ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஈவினிங் போல தான் நாங்கள் கிளம்பியிருந்தோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு நானும் என்னோட கசின் சிஸ்டர்ஸும் எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரி சாரீ கட்டலாம் அப்படின்னு பேசி வச்சிருந்தோம். அதுக்கான சாரியும் வாங்கியாச்சு. இந்த சாரியோட கிளாத் மெட்டீரியல் என்ன அப்படின்றது எனக்கு தெரியலங்க. சாரியோட கலர் பார்த்தீங்கன்னா க்ரீம் கலர்ல இருக்கும், பார்டர் வந்து மெரூன் கலர்ல இருக்கும். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க, நான் ஒரு இடத்துல இருக்கேன். ஸோ எல்லாரும் சேர்ந்து போய் பர்ச்சேஸ் பண்றது அப்படின்றது நடக்காத காரியங்க. யாராவது ஒருத்தர் கடைக்கு போயிட்டு வீடியோலயோ இல்லை வீடியோ கால்லையோ நம்ம பேசி பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். எனக்கு இங்க கடைக்கு போறதெல்லாம் டைம் இருக்காதுங்க. ஸோ என்னோட மாமா கிட்ட சொல்லி அவங்களே கடைக்கு போயிட்டு ஒரு 4-5 சாரீ போட்டோஸ்லாம் அனுப்பியிருந்தாங்க. அதுலேருந்து நாங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த சாரியோட ரேட்டு 1000 சம்திங் இருக்குங்க. இந்த சம்மர்ல ஒன் டே ஃபுல்லாவே கட்டிட்டு இருக்க மாதிரி நல்லாவே லைட் வெயிட்டா இருக்கும். ப்ளீட் எடுக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்காதுங்க. ஒன்ஸ் நம்ம எடுத்து லைட்டா மடிச்சு விட்டோம் அப்படின்னா அப்படியே நின்னுக்குது. நான் கூட ப்ரீ ப்ளீட்டிங்லாம் பண்ற மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். பட் அதெல்லாம் தேவையில்லைங்க. சிம்பிளா ஈஸியா கட்டிடலாம். சாரியோட ஃபுல் டிசைனுமே காமிச்சிடுறேன் எப்படி இருக்குன்னு. நான் சாரி கட்டுறதே ரொம்ப ரேருங்க. பழைய ரெண்டல் ஹவுஸ்லயாவது அப்பப்போ கட்டிட்டு இருந்தேன். பட் இங்க புது வீட்டுக்கு வந்ததுலேருந்து சுத்தமா கட்டுறதே விட்டாச்சு. ஸோ பிளவுஸ் தைக்கிற வேலையெல்லாம் அதிகமா எனக்கு இருக்காதுங்க. எப்பயாவது ஊருக்கு போகும்போது நான் தச்சுட்டு வருவேன். இந்த பிளவுஸ் இப்போ அர்ஜென்ட்ன்றதுனால நான் இங்க சென்னையிலே பக்கத்துல இருக்க ஷாப்ல தச்சுட்டேன். ரொம்ப கிராண்டா வேண்டாம், ரொம்ப சிம்பிளா வேண்டாம். இந்த சாரிக்கு கட்டினா நல்லா இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் சொல்லுங்கன்னு அவங்க கிட்டே கேட்டு இந்த டிசைனை நான் தச்சுட்டு வந்தேன். இதுக்கே ஒரு 1500 கிட்ட ஆயிடுச்சுங்க. எப்பயாவது ஒரு தடவை தைக்கிறதுனால எனக்கு இந்த பிரைஸ் அதிகமா கம்மியானு தெரியலங்க. ஸோ எனக்கு வந்து இது கொஞ்சம் அதிகமா தெரியுது. அவங்க ஆஃபீஸ்லேருந்து வரதுக்கு முன்னாடியே என்னோட ட்ரெஸ்ஸு, பாப்பாவோட ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் பேக் பண்ணி வச்சுக்கிட்டேன். தம்பி பொண்ணுக்காக ஒரு சின்ன இயரிங் வாங்கியிருந்தோம். அதை காமிக்கிறதுக்கு முன்னாடி அதை பர்ச்சேஸ் பண்ண போன விளாகையும் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் ஷேர் பண்ணுறேன். இது வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்புறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சாட்டர்டே அன்னைக்கு எடுத்தது. சாட்டர்டேவா இல்லை சண்டேவான்னு எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. வீக் டேஸில் ஃபுல்லாக இவங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குங்க. ஸோ அந்த டைமில் எங்கேயும் போகிற பிளான்லாம் பண்ண மாட்டோம். எங்கேயாவது போனோம் அப்படின்னா வீக்கெண்டு தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்கிட்ட கிச்சன் ஐட்டம்ஸ் இல்லை வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறதுக்கு ஒரு கடையை சொல்லு அப்படின்னா ஒரு 4-5 கடையாவது நான் சொல்லுவேன். பட் ஜுவல்லரி ஷாப் பற்றி கேட்டிங்கன்னா எனக்கு சுத்தமாக எந்த ஐடியாஸும் இல்லைங்க. ஏன்னா நாங்கள் அங்கெல்லாம் போகிறதே கிடையாது. வாங்குற பிளான் இருக்கு, வாங்குற மாதிரி வேலை இருக்கு அப்படின்னா தானங்க போவோம். இப்போ லாஸ்ட் டைம் நான் கொலுசு வாங்குறதுக்காக தங்கமயில் தான் போயிருந்தேன். அதுவும் வீட்டுக்கு பக்கத்துல எது இருக்குன்னு கூகுள்ல செக் பண்ணப்பதான் தெரிஞ்சது தங்கமயில் இருக்குன்னு. ஸோ சோழிங்கநல்லூர்ல இருக்க தங்கமயிலுக்கு தான் போயிருந்தோம். இப்பயும் அங்கேயே போயாச்சு. என்கிட்ட இருக்க ஜுவல்ஸ்ல பெரிய பெரிய ஜுவல்ஸ் எல்லாமே லலிதால வாங்கினதுங்க. நாங்க பழைய வீட்டுல இருக்கும்போது அடிக்கடி அங்கதான் போவோம். சீட்டு கூட போடுவோம். அந்த இப்ப நான் கையில போட்டிருக்க பிரேஸ்லெட் கூட சீட்டு போட்டு வாங்கினது தான் லலிதால வாங்கினது. எங்க பாப்பா இப்ப காதுல போட்டிருப்பாங்க மாங்காய் டிசைன்ல ஒரு சின்ன ஸ்டெட் மாதிரி ரெகுலர் யூஸுக்கு வாங்கி போட்டிருந்தோம். அது லலிதால தான் வாங்கினோம். அதை காமிச்சு இருக்கான்னு கேட்டா அந்த மாதிரி சுத்தமா இல்ல. இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி தான் இருந்தது. மொத்தமாவே ஒரு 6-7 டிசைன்ஸ் தாங்க காமிச்சாங்க. அவ்வளவுதான் இருந்தது. அதுல 2-3 ஃபில்டர் பண்ணோம்னா ஜிமிக்கி எல்லாம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தொங்குற ஜிமிக்கி டைப்லாம் போடுறது அப்படின்றது ரிஸ்க்குங்க. தெரியாம கை வச்சு இழுத்துப்பாங்க. அப்படி இல்லைன்னா சீக்கிரம் உடஞ்சு போயிடும், இல்லை தொலைச்சிருவாங்க. அது அருந்து விழுந்து தொலைஞ்சிரும். ஸோ சிம்பிளா சின்னதா காதை ஒட்டி இருக்கிற மாதிரி இருந்தா நல்லா இருக்குமேன்னு தேடினேன். பட் நான் பார்த்ததுல எனக்கு எதுவுமே திருப்தியா இல்லைங்க. ஃபைனலி நானும் ஜிமிக்கி தொங்குற மாதிரி தான் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. சின்னதா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வாங்க போனதை மட்டுமா பார்ப்போம், சுத்தி இருக்கிறத பார்த்துட்டு வருவோம்ல. அதே மாதிரி தாங்க இங்கேயும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்க அந்த ஸ்டெட்டை பில் போட போன கேப்ல அங்க என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு ஹஸ்பண்ட் கிட்டே ஒரு பெரிய லிஸ்டே போட்டு கொடுத்துருக்கேங்க. வாங்கினா கண்டிப்பா உங்களுக்கும் நான் ஷேர் பண்றேன்.
ஃபைனலி நாங்கள் வாங்கின ஸ்டெட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1 கிராம் விட கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அவங்க வெயிட் போட்டும் காமிச்சிட்டாங்க. ஒரு சில கடையில் இந்த மாதிரி வெயிட் போட்டுலாம் காமிக்க மாட்டாங்க. ஸோ அவங்க காமிக்கல அப்படின்னாலும் நீங்களா கேட்டு வெயிட் போட்டு பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி நம்ம வாங்குற நகைக்கு அந்த சேதாரம்லாம் போட்டு எஸ்டிமேஷன்லாம் போட்டு கொடுப்பாங்க. அதுலேயும் நிறைய கொலாப்ஸ் இருக்குங்க. தெரியாதவங்க அப்படின்னா ஏமாந்து போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். நீங்கள் நகை வாங்க போறீங்க அப்படின்னா அதை பற்றிலாம் தெரிஞ்சுட்டு போங்க. நிறைய பர்சன்டேஜ் கணக்கில் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் அது புரியாது. உங்களுக்கு புரியல அப்படின்னா அது எவ்வளோ அமௌண்ட்ல எவ்வளோ அப்படின்னு சொல்றத அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் அப்படிதாங்க, எனக்கு கொஞ்சம் பெரிய நகையெல்லாம் வாங்க போறோம் அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் கணக்கில் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ஸோ அவங்க கிட்ட அது அமௌண்ட்ல எவ்வளோ வரும், கிராம் கணக்கில் எவ்வளோ வரும் அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கான கால்குலேஷன்லாம் நானா போட்டு பார்த்துட்டு தாங்க வாங்கிட்டு வருவேன். ஆரம்பத்துலலாம் கேட்கறதுக்கு கூச்சமா இருக்கும், தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுக்கு கூச்சப்படணும்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சது. ஸோ அப்படியே ஸ்டெட்டெல்லாம் வாங்கிட்டு வர்ற வழியில பாப்பா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கேட்டிருந்தா அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்திருந்தோம். அங்கே இருந்ததுலேயே பரவாயில்ல, இது நல்லா இருக்கு வாங்கிக்கலாம்னு தோணுனது இந்த ஸ்டெட்டு தான். ஸோ அதையே வாங்கியாச்சு. இதோட வெயிட்டு 1.1 கிராம் இருக்குங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 19,000 கிட்ட வந்துருச்சு. எதை எடுத்துக்கிறோமோ இல்லையோ, முக்கியமாக இந்த நகை முக்கியம் இல்லையா? ஸோ அதை எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் பாப்பாவுக்கு வேண்டிய எனக்கு வேண்டிய வளையல், நெக் பீஸு அது எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். பாப்பா சின்ன குழந்தையா இருக்கும்போது இந்த ஜுவல்ஸ் எல்லாமே நான் கொண்டே போக மாட்டேங்க. இப்போதான் அவளுக்காக இதெல்லாம் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கு. எனக்கும் இப்போல்லாம் அதெல்லாம் போட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அவங்க ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு 5-5:30 போல் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோங்க. நாங்கள் எப்போ இந்த பக்கம் வந்தாலுமே ரோட்டில் ஒரு சின்ன வண்டியில் இந்த சிப்ஸ் போட்டு வித்துட்டு இருப்பாங்க ஒரு அண்ணா. நல்லா இருக்கும் இந்த சிப்ஸ். 100 கிராம் சிப்ஸ் 50 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. நாங்கள் எப்போதுமே 100 ரூபாய்க்கு தான் வாங்குவோம். அது சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே ஊருக்கு கிளம்பியாச்சு. இந்த கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. மேகம்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே ஸ்னோ மாதிரியே இருந்தது. பாப்பாவும் ஜாலியாக பார்த்துக்கிட்டே முழிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தா. ஊருக்கு கிளம்புறப்பெல்லாம் கரெக்டாக டைமிங் பிளான் பண்ணி கிளம்புவோம். பட் இந்த தடவை வந்து ஒரு நாள் முன்னாடியே ஊருக்கு போயிடணும் இல்லையா? அதனால சாட்டர்டே ஈவினிங்கே போயாகணுன்றதுனால லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு கிளம்பியாச்சுங்க. டிராஃபிக்லலாம் மாட்டி ஃபைனலாக இந்த 99 காஃபி ஷாப்பை ரீச் பண்ணுறதுக்கே எங்களுக்கு ஒரு 7:30 இல்லை 8 o'clock ஆயிடுச்சுங்க. ஈவினிங் கிளம்புறோன்னா காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் இங்கே 99ல சாப்பிட்டுட்டு வேற ஏதாவது அப்படியே போகிற வழியில் ரெஸ்டாரண்ட்ல டின்னர் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி கிளம்புவோம். பட் இந்த தடவை நாங்கள் டின்னரே இங்கே 99ல தான் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. மேக்ஸிமம் நிறைய பேர் ஒரு 6 hours கிட்ட டிராவல் பண்றீங்க அப்படின்னா அங்கங்க நிப்பாட்டி போவீங்க. பட் நாங்க எப்படி தெரியுமா, ரொம்பவே வித்தியாசங்க. எங்கேயும் நிப்பாட்ட மாட்டோம். கார்ல ஏறி உட்கார்ந்தோம்னா ஸ்ட்ரைட்டா ஊர் வர்ற வரைக்கும் இறங்கவே மாட்டோம். அதுக்கு மெயின் ரீசனே என்னோட பாப்பா தாங்க. அவ தூங்குற வரைக்கும் நம்ம நிம்மதியா டிராவல் பண்ணிட்டு போகலாம். அவ முழிச்சுக்கிட்டான்னு வைங்களேன், அங்க இறங்கணும் இங்க இறங்கணும், அது வேணும் இது வேணும்ட்டு ஏதாவது ஒன்று அடம் பிடிச்சிக்கிட்டே வருவா. பட் இப்ப ரொம்பவே பரவாயில்லைங்க. வளர வளர மாறிக்கிட்டே வரா. அவளும் ஜாலியா டிராவலை என்ஜாய் பண்ணிக்கிட்டே தான் வரா. இங்கே 99ல கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்குங்க. உடன் ப்ராடக்ட்லாம் நிறையாவே இருக்கும். அண்ட் இந்த பாரம்பரிய உணவு சொல்லுவோம் இல்லையா, அந்த கஞ்சி கூழ் தூதுவளையில பண்ணுற ரெசிபிஸ், அப்புறம் பாரம்பரிய அரிசிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதில் பண்ணுற ரெசிபிஸ்லாம் நிறையா இருக்கும். லட்டு எல்லாம் கூட வச்சுருப்பாங்க. நாங்கள் கார் வாங்கி ஃபஸ்ட்டு ஒரு 2-3 தடவை ஊருக்கு வரும்போதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். பட் இப்போல்லாம் பழகிடுச்சு. இன்னொரு 4-5 மணி நேரம் கிட்ட டிராவல் பண்ணணுங்க. நைட்ல வேற டிராவல் பண்ண போறோம். ஸோ புதுசா எதுவும் சாப்பிட்டுக்க வேணாமன்ட்டு தோசையை ஆர்டர் போட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்துல அப்படியே ஃபோம் டக்கர்ஸும் வச்சிருந்தாங்க. அதையும் போய் பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு தெரிஞ்சு கண்ணை காதை வாயை மூடிட்டு இருக்க பொம்மையை மட்டும் தான் நான் பார்த்திருக்கேன், குரங்கு பொம்மையை. இதுல ஒன்னு எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிருக்கு, இந்த மொபைல் நோண்டுறது. பாக்குறதுக்கு காமெடியா இருந்தாலும் உண்மை அதுதான் இல்லையா? ஸோ அதோட பிரைஸ் பார்த்தேன், கொஞ்சம் ஹையா இருந்தது. சரி நம்ம ஆன்லைன்ல செக் பண்ணிக்கலான்ட்டு வந்துட்டேன். நைட்டு ஒரு 12 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க இங்க இன்லாஸ் வீட்டுக்கு வர்றதுக்கு. அப்படியே நைட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு காலையில டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.
என்னோட ஹஸ்பண்டோட நேட்டிவ் வந்து கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்க திருபுவனம் அப்படின்ற ஊருங்க. இங்க கும்பகோணத்துல இருக்க இந்த ஸ்கூல்ல தான் அவங்க படிச்சேன் அப்படின்னு வரும்போது போகும்போதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பாப்பாவும் அது நல்லா ஞாபகம் வச்சிருந்தா. வீடியோ பார்க்குற யாருக்காவது இந்த லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல் தெரிஞ்சிருந்தாலோ இல்லை இங்கே படிச்சிருந்தாலோ கமெண்ட்ல சொல்லுங்க. காது குத்துக்கு நகையெல்லாம் எடுத்த நாங்க குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்க மறந்துட்டோங்க. சரி அங்கே போய் தஞ்சாவூர்ல எடுத்துக்கலான்னு சொன்னேன். இதுக்கு எதுக்கு ஒரு நாள் செலவு பண்ணிட்டு போற வழியிலேயே கும்பகோணத்திலேயே எடுத்துடலான்ட்டு ஆனந்தமுக்கு போயிருந்தோம். அன்னைக்கு அங்க இருக்க கோவில்ல கும்பாபிஷேகம் வச்சிருந்திருப்பாங்க போல. ஸோ அதுக்கு தேவையான தீர்த்தத்தை யானை மேல எடுத்துட்டு வந்திருந்தாங்க. நல்லா ஜெண்ட மேளத்தோட செமையா இருந்தது. நாங்க இங்க சென்னைக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா ஊர்ல இருக்க கடைக்கெல்லாம் போறது கம்மியாயிருச்சுங்க. ஏதாவது தேவை இருந்தா மட்டும்தான் போவோம். இன்னைக்கு இந்த ட்ரெஸ் வாங்குறதுக்காக போயிருந்தோம். அது சம்மர் அப்படின்றதுனால அந்த கடை வாசல்ல இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க பாருங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு நல்லா இருந்தது. அது டைம் இல்ல, கூட்டமா வேற இருந்தது. தம்பி குழந்தைக்கு மட்டும் ஒரே ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு போயிடலான்னு பார்த்தா இவ வேற அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு மட்டும் எடுப்பீங்களா, எனக்கும் எடுங்க அப்படின்ட்டு. எவ்வளவோ சொல்லி பார்த்தங்க, கேட்குற மாதிரி இல்லை. சரி ஒரு ட்ரெஸ்ஸை இவளுக்கும் எடுத்துருவோன்ட்டு பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு இவளுக்கும் ஒன்று எடுத்தாச்சு. இந்த மாதிரி பட்டுப்பாவோட கவுன் டைப்ல இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியே எடுத்துட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப ரேரா போடுவோம். அது நம்ம வச்சு போடும்போது பழசாயிருதுங்க. அடிக்கடியும் போட முடியறதுல கசகசன்னு இருக்கும்னு. ஸோ நம்ம பாட்டம் தனியாக டாப்பு தனியாக எடுக்காம இந்த மாதிரி ஃப்ராக் டைப்லேயே எடுத்துடலான்ட்டு இதே மாதிரியே என் பாப்பாவுக்கு ஒன்று தம்பி குழந்தைக்கு ஒன்றுன்னு எடுத்துட்டேன். அப்படியே போகிற வழியில பூ பழம் ஸ்வீட்டு அதையும் வாங்கியாச்சு, வெறும் கையோட போகக்கூடாது அப்படின்னு. அப்புறம் சொல்ல மறந்துட்டேங்க, என்னோட நேட்டிவ் வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அம்மாப்பேட்டை அப்படின்ற ஊர் தான். மேக்சிமம் கமெண்ட்ல நேட்டிவ் பத்தி கேட்டவங்களுக்கு இந்த ஊர் பேர் சொன்னா தெரியாதுன்றதுனால நான் தஞ்சாவூர் கும்பகோணம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். தஞ்சாவூர்ல புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கோவில்ல இருந்து ஒரு 4-5 ஸ்டாப்லயும் நம்ம ஊர் வந்துருங்க. எங்களோட குலதெய்வம் கோயில தாங்க காது குத்து ஃபங்க்ஷன் வச்சிருந்தோம். அதுவுமே நம்ம ஊர்ல இருந்து பக்கத்துல தான் இருக்கு. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.